வணக்கம் சினிமா நேயர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட சேனல் OH சினிமா. ஸோ பேரை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியே ஒரு செக்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதாவது சினிமாவோட வரலாறு, பழங்காலத்துல பேசப்பட்ட படங்கள், இதை பத்திலாம் உங்களுக்கு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா. அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒரு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். அந்த படம் என்ன அப்படின்னா ஆலம் ஆரா. இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மூவி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1931ல வந்த ஃபர்ஸ்ட் டாக்கி மூவினே சொல்லலாம். அதாவது பேசும் படம். 1913 to 1930 இந்த பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட் ஃபிலிம்ஸ் தான் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இதை முறியடிக்கும் விதமா 1931ல ஆலம் ஆரான்ற படம் பேசும் படமா எடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமாவோட வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு முக்கியமான கதாபாத்திரத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இந்த வீடியோல அவங்க யாருன்னு சொல்ல மாட்டேன், பட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இவங்களை பத்தி பார்க்கலாம். ஸோ கமிங் பேக் டு ஆலம் ஆரா, இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னா அர்தேஷிர் இரானி. அண்ட் இது வந்து ஹிந்துஸ்தானி மொழியில வந்து எடுக்கப்பட்ட ஒரு படம். ஹிந்துஸ்தானி மொழி வந்து யார் பேசுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து சிவிலைசேஷன், கல்ச்சுரலைசேஷன்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ இண்டோ ஆரியன் பீப்புள் இவங்களும், ஒரு சில பாகிஸ்தான் பகுதிகளில் இருக்கிற மக்களும், நார்த் ஈஸ்ட் பீப்புள் இவங்களுமே வந்து இந்துஸ்தான் மொழி பேசுவாங்க. அந்த மொழியில எடுக்கப்பட்ட படமாக தான் இருந்துச்சு ஆலம் ஆரா. அண்ட் இந்த படத்துல தான் வந்து நிறைய பாட்டு, பெர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் அதுவும் எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பல மூவி கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து வரவேற்றாங்க, அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க. மக்களுக்கும் இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சுது. இன்னைக்கு காலிவுட்ல லீடிங் ஆக்டரா இருக்காரு தனுஷ். அவர் வந்து வாவ் லிரிக்ஸ் எழுதுறாரு, சாங் எழுதுறாரு, ப்ரொடியூஸ் பண்றாரு, டைரக்ட் பண்றாரு, ஆக்ட் பண்றாரு. வாட் அ மல்டி டேலண்டட் மேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஆனா அந்த காலத்திலேயே இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அர்தேஷிர் இரானி பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு மல்டி டேலண்டட் மேன் தான். ஸோ இவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, இவர் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு, லைட்டிங் கொண்டு அந்த ஃபிலிம் ஷோ மேனாக இருக்கட்டும், ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டிங்காக இருக்கட்டும், அண்ட் ஒரு சில லிரிக்ஸ் கம்போசிஷன் கூட இவர் பண்ணியிருக்காரு. ஆல்ரவுண்டராக இருக்காருன்னே சொல்லலாம். இந்த ஃபிலிம் ஷோ மேன் அப்படின்னா என்னன்னா, அப்போ அந்த காலத்துல வந்து பெருசா தியேட்டர்கள் கிடையாது, 1-2 தியேட்டர். ஏன்னா மூவி ஏறாவே ஆரம்பிச்ச ஒரு பீரியட் தான் வந்து இந்த 1913 அண்ட் 1930s வந்து ஒரு கோல்டன் பீரியட்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஃபிலிம் ஷோமேன் என்னன்னா படத்தை எடுத்துட்டு போய் ஒரு ஊரா போய் ஒரு செட்டப் மாதிரி ஸ்க்ரீன் வச்சு போட்டு காட்டுவாங்க, ஷோகேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபிலிம் ஷோமேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அர்தேஷிர் இரானி அதையும் பண்ணியிருக்காரு இந்த படம் வெற்றி பெற. ஆக்சுவலா இந்த படம் வந்தக்கப்புறம் தான் மூவியோட பேட்டர்னே வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னா அது வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்ல சைலண்டா எடுத்துட்டு இருந்த மூவி ஒரு பேசும் படமா இந்தியன் மூவிஸ்க்கே வந்து ஒரு புது ஒளிவு தரா மாதிரி இருந்துச்சு. இந்த படம் வந்து 14th March 1931ல வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்தேஷ் இரானி அவர்களோட கெரியர் கிராஃபுமே வந்து மேலே போகுது. இவரை தான் வந்து ஃபாதர் ஆஃப் டாக்கி ஃபிலிம்ஸ் அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. ஆனா இந்த படம் என்னதான் பல பேர் வரவேற்றாலும் ஒரு சில நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்னன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட மெயின் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா சிங்கிள் சவுண்ட் சிஸ்டம்ல இந்த படத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தோட சவுண்டிங் பத்தி பல பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. என்னதான் பாட்டு இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் ஒரு நல்ல சவுண்ட் இல்லைன்னா எப்படி ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனா ஏன் இது அவ்வளோ பெருசா தெரில அப்படின்னா சைலண்டா மூவிஸ் வந்தப்போ இவர் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால யாரும் பெருசா அதை வந்து கண்டுக்கவே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இவங்களோட ஸ்டுடியோ வந்து ஒரு ரயில்வே ட்ராக் கிட்ட இருந்துச்சான்.
அதனால வந்து மோஸ்டா இந்த படத்தோட ஷூட்டிங்கே நைட் நேரம் தான் நடக்கும். ட்ரெயின் அதிகமா போகாத டைம் தான் நடக்கும். ஏன்னா எக்ஸ்டர்னல் நாய்ஸ்னால இந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அப்போ இல்லை. ஸோ அப்போ பார்த்து பார்த்து தான் வந்து எடுத்திருந்தாங்க. அதனால இந்த படத்தோட சவுண்ட் தான் வந்து மிகப்பெரிய மைனஸ்னே சொல்லலாம். அர்தேஷ் இரானி ஒரு ஆக்டரும் கூடங்க. அண்ட் இவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஆலமாரா வந்து ஒரு டிபிக்கல் லவ் ஸ்டோரி தான். ஆனால் டிபிக்கல்னா அந்த காலத்தில் ராஜா காலத்து ஃபக்கீர் அந்த 2 வைஃப் கான்செப்ட்லாம் வச்சு ஹீரோ ஹீரோயின் வந்து கடைசியாக எப்படி ஒன்று சேர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை தான். ஆனால் அந்த டைமில் மூவி ஏரா ஸ்டார்ட் ஆன பீரியட்ல என்ன மாதிரி கதைகள் எடுத்தாங்க அப்படின்னா ராமாயணா, மகாபாரதா, ராஜா ஹரிச்சந்திரா இந்த மாதிரி வந்து டிவோஷனல் ஸ்டோரிஸ் தான் வந்து எடுத்தாங்க. ஸோ இது ஒரு மாறுபட்ட கதைக்களமாகவும் இருந்தது. அதனால மக்களுக்கு பிடிக்க ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்தது. ஸோ பேசும் படம் எடுத்த உடனே என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அது வந்து ஒரு டாக்கி ஏராவா ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பல பேர் வந்து பேசும் படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால இவரை ஃபாதர் ஆஃப் டாக்கி ஃபிலிம்ஸ் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவர் தானே முன்னோடி, இவர் தான் வந்து முதல் பேசும் படம் வந்து இந்தியாவில் வந்து பண்ணியிருக்காரு. அதனால அர்தேஷ் இரானி வந்து மிகப்பெரிய அக்னாலேஜ்மெண்ட் வந்து இவருக்கு கிடைச்சிருக்குன்னே வந்து சொல்லலாம். அண்ட் இவர் கொடுத்த இந்த ஆலமாரா படம் தான் வந்து ஒரு இந்தியன் மூவி எப்படி இருக்கணும் அப்படின்ற கான்டெக்ஸ்ட்டை வந்து வழிவகுத்தது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மூவினா என்ன இருக்கும்? ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் சீன், ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷன் சீன், ஃபைட் சீன், லவ் சீன், ஒரு பிரேக்கப் சாங், டான்ஸ்ன்னு இப்படி மல்டி மிக்சரா அதுல ஒரு மசாலா பாட்டுன்னு இன்னைக்கு இருக்கிற மூவி வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலத்துல வந்து இவர் எடுத்த முதல் பேசும் படம், அதுவும் பாட்டு, டான்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நிறைய வரவேற்கப்பட்டது அப்படின்றதுனால கண்டிப்பா வந்து ஒரு இந்தியன் ஃபிலிம்ல சாங் அண்ட் டான்ஸ் இல்லாம மூவி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் டிசைட் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இனிமே பல ரீஜனல் லாங்குவேஜஸ்ல, அதாவது ஹிந்துஸ்தான் அண்ட் ஹிந்தி இந்த மொழியில மட்டுமே மூவிஸ் வந்துட்டு இருந்தது. அதை தாண்டி மற்ற லாங்குவேஜையும் வந்து எடுக்கலாம், மற்ற லாங்குவேஜஸ்லயும் படம் எடுக்க இது ஒரு முன்னோடியா இருக்கும் அப்படின்றதையும் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பல படங்கள் வந்து நிறைய பேர் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. பல டெக்னாலஜிஸும் வர ஆரம்பிச்சது. ஃபிலிம் மேக்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் இன்னைக்கு மூவிஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஆனா இந்த ஆலமாரா படம் என்னதான் அன்னைக்கு பேசப்பட்டிருந்தாலும் பல பேருக்கு இப்படி ஒரு படம் இருக்கு, இந்த படம் தான் மூவி வரலாற்றோட முன்னோடி அப்படின்னே வந்து தெரியாம இருக்காங்க. ஏன்னா இந்த படம் எங்க தேடினாலும் இல்லை ஆக்சுவலா. ஸோ இதை வந்து லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னே வந்து சொல்றாங்க. ஸோ ஒரு வைரம் அது காணாம போயிடுச்சு, யூடியூப்லயா இருக்கட்டும் எங்க தேடினாலும் இந்த படம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு தான் வந்து சொல்வேன். ஸோ இட்ஸ் அ லாஸ்ட் ஃபிலிம். பட் ஒரு நல்ல ஃபிலிம் முன்னோடியா இருந்திருக்காது. அண்ட் அங்க வந்து ஒருத்தரே தான் வந்து எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பான்ஷன் அடைஞ்சு பல பேர் டெக்னீஷியன்ஸாகவும் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இது மாதிரி பல மூவி வரலாறு, அது பின்னாடி இருக்கிற பின்னணி, பேசப்பட்ட கதைகள் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த சீரீஸ் மூலமா. ஸோ அது நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா ஸ்டே டியூன் ஃபார் திஸ் சீரீஸ். அவ்வளவுதான், இன்னைக்கு நம்ம வந்து ஆலம் ஆரா த ஃபர்ஸ்ட் இந்தியன் டாக்கி ஃபிலிம் பத்தி என்னன்னு பார்த்தோம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு OH சினிமா. பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.